ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக இந்த யூடியூப் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் நாளிலே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக. இப்போதும் கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கும்படி இயேசுவின் ரத்தத்துக்காக நாம் 7 விசை மன்றாடலாமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lord. There is power, wonder working power in the precious blood of the Lord. Hallelujah. இப்போதும் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம மத்தியில் இருக்கிற யூனிஸ் ரிச்சர்ட் வந்து ஒரு ஆரம்ப ஜெபம் செய்யும்படி அன்போடு அழைக்கிறேன். நன்றி செலுத்திக்கிறோம் ஏசப்பா. இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்காக நன்றி செலுத்திக்கிறோம். இந்த மாலை 7 மணி கூட பப்ளிஷ் ஆகிற இந்த செய்தியை கூட தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த செய்தி எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் ராஜா. எந்த ஒரு தடை இல்லாமல் எல்லா வீடுகளிலும் இது ஒளிபரப்பாக உதவி செய்யுங்க. அதை நாங்கள் பார்க்கறதுக்கு எந்த தடையும் இராதபடிக்கு, சாத்தானவன் கொண்டு வராதபடிக்கு தேவரீர் எங்கள் மீது ஒரு காவல் வைங்க ராஜா. எங்கள் வீட்டில் சமாதான சந்தோஷத்தை ஊற்றுங்க. இந்த மாதத்தை உம்மாண்டே ஒப்படைக்கிறோம். நீங்கள் வழி நடத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக ஒவ்வொரு மாதத்திலையும் 1ஆம் தேதி மாலை 7 மணிக்கும் 2வது புதன்கிழமை மாலை 7 மணிக்குமாக 2 யூடியூப் நிகழ்ச்சிகளை நாம் மாதந்தோறும் நம்ம கொடுக்குறோம். இவைகளை பாருங்கள். அநேகர் இதை பார்த்து பயனடைந்திருக்கிறீர்கள். எங்களுக்கு உங்களுடைய கர்த்தரிடத்தில் பெற்ற நன்மைகளை சொல்லுங்கள். இன்னும் கூட அநேகரை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். அதே போல் சுவிசேஷ கூட்டங்களை பகுதி வாரியாக நாம் நடத்தி வருகிறோம். எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக ஒவ்வொரு மாதத்திலையும் முதல் புதன்கிழமை சென்னையினுடைய வடக்கு பகுதியில் இருக்கிற திருவொற்றியூர் தேரடி அருகில் இருக்கிற மார்க்கெட்டில் ஒரு ஒய்எம்சி ஹால் வந்து இருக்கிறது. ஏகவள்ளி அம்மன் கோயில் தெரு முதல் பில்டிங் அது. அதில் ஒரு கூடுகையை 6லேருந்து 8 மணி வரைக்கும் நடத்துகிறோம். இது முதல் புதன்கிழமை. அதில் சுவிசேஷம் போதித்து தனிஜபம் செய்து அனுப்புகிறோம். அதே போல் 3வது புதன்கிழமை சென்னையினுடைய தென் பகுதியிலே, அதாவது கிழக்கு தாம்பரம் கேம்ப் ரோடு நுழைவு வாயிலில் இருக்கிற மார்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒரு கூடுகையை மாலை 6லேருந்து 8:30 மணி வரைக்கும் நடத்தி அதிலையும் சுவிசேஷம் போதித்து தனிஜபம் செய்து அனுப்புகிறோம். 4வது புதன்கிழமை சென்னையினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கிற நீலாங்கரை கணேஷ் நகர் முதல் மெயின் ரோடில் அமைந்திருக்கிற எஸ்எம் மகாலிலே ஒரு கூடுகையை 6லேருந்து 8 மணி வரைக்கும் நடத்தி சுவிசேஷம் போதித்து தனிஜபம் செய்து அனுப்புகிறோம். இது ரெகுலராக நாம் நடத்துகிற கூட்டங்கள். அது அல்லாமல் நம்ம சில ரிட்ரீட்டுகளை நடத்துகிறோம். 5வது புதன்கிழமை எப்போதெல்லாம் வருகிறதோ அப்பொழுது நங்கநல்லூரில் ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம். அவைகளுக்கான காரியங்களை நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தெரிவிப்போம். எங்களுக்கு இந்த விதைகளை தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் உங்கள் ஃபோன் நம்பரை எங்களுக்கு கொடுக்கலாம். இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கவனித்தாலும் இந்த ப்ரோக்ராம்கள் உங்களுக்கு கிடைக்கும். இவைகளிலெல்லாம் கர்த்தர் செய்வாடுகிறார், ஜனங்களுக்கு விடுதலை தருகிறார். நீங்களும் வந்து கலந்து கொள்ளுங்கள். அநேகருக்கு இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, இந்த ப்ரோக்ராமை இப்போது நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிற அன்பு குடும்பத்தினர் அகஸ்டஸ் ஜோசப் அவர்கள் எட்வின் அகஸ்டஸ் அவர் பெருங்களத்தூரில் இருக்கிற டேவ் ஜெயக்குமாருடைய தாய் மாமா, அவருடைய பிள்ளைகள் சுரேஷ் எட்வின் மற்றும் அவருடைய மனைவி ஜெயராணி சுரேஷ், அவருடைய மகன் கிளமண்ட் சுரேஷ், அவருடைய மனைவி கிளமண்ட் ஏஞ்சல் கிளமண்ட், அவருடைய சிறு பிள்ளை பிரிஸ்டன் கிளமண்ட். இந்த குடும்பத்தினர் இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். முதலாவது செய்தியை சகோதரன் டேவ் ஜெயக்குமார் உங்களுக்கு கொண்டு வருவார்கள். அந்த செய்தியை முடிந்து நானும் ஒரு சிறிய செய்தியை உங்களுக்கு கொடுப்பேன். இவளை நீங்கள் அமர்ந்திருந்து கேளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது செய்திக்குரிய வேத பகுதியை நம்ம இருக்கிற மகள் யூனிஸ் ரிச்சர்ட் வந்து வாசிப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். செய்திக்கு ஆதாரமான வேத பகுதி ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 மற்றும் 3. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனம் 2. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனான தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு என்பதே. ஆமேன்.
கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆகஸ்ட் மாதம் 1வது கூட்டத்தில் 1ஆம் தேதியில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை யூடியூப் மூலியமாக சந்திக்கும்படியாக பார்க்கும்படியாக கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை எங்கள் மீது அதிகமாய் காணப்படுகிறதுக்காக, உம்முடைய இரக்கங்கள் எங்கள் மேலே ஆண்டவரே அதிகமாய் ஊற்றப்பட்டதுக்காக, ஆண்டவரே உம்முடைய அன்பு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அதிகமாய் தொங்குகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின் மூலியமாக, வசனத்தின் மூலியமாக கர்த்தர் எங்களோடு இடைப்படுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறதோ அதை பேசுவீராக. என்னை மூடி மறைத்து கொள்ளும். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதிக்கான மகிமை தேவன் ஒருவருக்கே. இந்த மாதம் ஆகஸ்ட் எங்களுக்கு உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு மாதமாக, ஆண்டவரே பிளெஸ்ஸிங்ஸில் சிறந்து இருக்கிற ஒரு மாதமாக இருக்க கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றைக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கூட்டத்தில் பேசுகிற என்னையும் கேட்கிற உங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இதில் இணைந்திருக்கிற எம்பிடி ஜனங்கள், எம்பிடி அல்லாது இருக்கிற ஜனங்கள், மற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் என்றைக்கும் உண்டாய் இருப்பதாக. ஆமேன். இந்த செய்திக்கு நான் கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு, கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். The Lord made it possible. வாய்க்க பண்ணுகிற கர்த்தர், இல்லைன்னா கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அதுதான் இன்னைக்கு செய்திக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு. இதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய அருமையான மகள் மிஸ்ஸஸ் யூனிஸ் ரிச்சர்ட் அவர்கள் படித்தாங்க. ஆதியாகம புஸ்தகம் 39வது அதிகாரம் 2-3வது வசனம் நமக்கு படிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஒரு செய்தியை இந்த 1ஆம் தேதியில் உங்களுக்கு முன்பாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சொல்லப்போனால் யோசேப்பின் ஆசீர்வாதங்கள், த பிளெஸிங்ஸ் ஆஃப் ஜோசப், 5-fold பிளெஸிங்ஸ் ஆஃப் ஜோசப். யோசேப்புக்கு கிடைத்த 5 விதமான ஆசீர்வாதங்கள் 39வது அதிகாரம் ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அது என்னன்றதை நான் சுருக்கமாக உங்களுக்கு ஆசீர்வாதங்களை மாத்திரம் நான் இந்த 1ஆம் தேதி நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆகஸ்ட் மாதம் நுழைந்திருக்கிற நமக்கு ஒருவேளை பல விதமான கலக்கங்கள் இருக்கலாம். இந்த வியாதி என்ன பண்ண போகுது, என்ன இந்த பொருளாதார நெருக்கடிகள் என்ன செய்ய போகுது, இந்த கடன் பிரச்சனை என்ன செய்ய போகுது, இந்த பண நெருக்கடிகள் என்ன செய்ய போகுது, இல்லை இந்த மனுஷன் என்ன செய்ய போகிறான், வேலையில் நிலைத்திருப்பானா, சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை என் பிள்ளைகளுக்கு சுகம் கிடைக்குமா கிடைக்காதா, ஆஸ்பத்திரியில் இன்னும் எத்தனை நாள் நான் போராடின்னு இருக்கணும், பிள்ளை செல்வம் இல்லாமல் இன்னும் எத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கணும், திருமணமாகாது இருக்கிற பிள்ளைகளை வைத்துக்கொண்டு எவ்வளோ நாள் நான் போராடணும், பல கேள்விகள். ஆனால் இன்னைக்கு தேவன் உங்களுக்கு எனக்கு சொல்கிற காரியம் கர்த்தரால் வரும். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவாருங்க. விசுவாசத்தோட நம்பிக்கையோட இந்த செய்தியை கேட்போம். பிரியமானவர்களே, யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு 5 ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அதில் ஒரு வசனம், 5 ஆசீர்வாதங்கள் 5 வசனங்கள் சுருக்கமாக நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம் 2வது வசனம், அதான் அவங்க படித்தாங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவர் காரிய சித்தி உள்ளவனானார். ஜோசப் became prosperous. ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம், he was a blessing for himself. நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், என் வாழ்க்கை இன்னொருத்தருக்கு தான் ஆசீர்வாதமாக இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு நன்மை கொண்டு வரணும், அதுதான் நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, நாம் நமக்கே ஆசீர்வாதமாக இருக்கணும். முதல் காரியம் தான். அதனால தான் யாபேஸ் சொல்கிறாரு அவருடைய ஜபத்தில், 1 நாளாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 7-9 வரைக்கும், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் பிளெஸிங் ஃபார் அவர் செல்ஃப். முதல்ல நமக்கு ஒரு ஆசீர்வாதம், நமக்கு ஒரு சுகம், நமக்கு ஒரு விடுதலை, நமக்கு ஒரு நன்மை. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்போடு இருந்ததுனால யாருக்கு பயனு, யாருக்கு ஆசீர்வாதம்? அங்கே முதல்ல சொல்லப்பட்டிருக்குது, அவன் காரிய சித்தி உள்ளவனான, he became prosperous. அவருக்கு அவரே ஆசீர்வாதமாக இருந்தார். அதுதான் காரியம். பிரியமானவர்களே, ப்ராஸ்பரஸ்ன்னு சொல்லும் போது he was really blessedன்னு அர்த்தம். எல்லா விதத்திலும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். அவர் யாருக்கெல்லாம் இதெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தது. குறிப்பாக அவருக்கே ஒரு ஆசீர்வாதமாக இருந்தார். ஆமாம், அவர் காரிய சித்தி, காரியம் சித்திக்கணும். ஆமாம், யோசேப்பு என்ன காரியமாக போனாரோ அது சித்திக்கணும். அது அப்படியே போயிடக்கூடாது இல்லையா, வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, ஐயா எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது ஐயா, அப்படி சொல்லியிருக்கவங்களாம் உண்டு. எதை தொட்டாலும் பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட்.
அது அந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், பால் பிஸ்னஸ் போயிடுச்சு. மீன் பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பித்தேன், அதுவும் போயிடுச்சு. அப்புறம் ஒரு ரொட்டி கடை ஒன்று போட்டேன், பேக்கரி, அதுவும் போச்சு. அப்புறம் எங்கேயோ போய் வேலை செஞ்சேன், கொஞ்ச நாள் இருந்தேன், அப்புறம் அதுவும் போச்சு. எங்களுக்கு ஒரு சகோதரன் தெரியும், ஒரு நல்ல கடை ஒன்று வச்சு கொடுத்தோம் அவருக்கு. செஞ்சி பகுதியில் இருக்கிறார். ஒரு நல்ல அருமையான கடை. நாங்கள் தான் போய் பிரதிஷ்டை பண்ணி எல்லாம் ஜெபிச்சு நிறைய பொருட்கள்லாம் வாங்கி வச்சுருந்தாரு. பெரிய கடையே அந்த எஜமானன் அவருக்கு ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தார், கிறிஸ்தவர்ன்றதுனால. நாங்கள் போய் அங்கே ஜெபிக்கும் போது எல்லாமே வந்திருந்தாங்க ஜெபத்துக்கு. அங்கே ஜெபிச்சு அந்த கடையை ஆரம்பித்து, நான் கூட அதுக்கு ஒரு அட்வான்ஸ்க்கு ஒரு சின்ன அமௌண்ட்டு, நான் கூட ஒரு காணிக்கையிலேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து கொடுத்தேன். ஒரு 3 மாதம் தான் இருக்கும். அப்புறம் இந்த கேட்கும்போது அந்த கடை என்னாச்சு, அதை மூடிட்டேன் ஐயா. யாரை கேட்டு மூடினேன், எதுக்காக மூடினேன், என்ன நடந்தது அங்கே, ஓடலையா. கடையில் உட்காந்துருந்தா தானேங்க ஓடும். மளிகை கடை நடத்துகிறவங்கலாம் பார்த்துருக்கீங்களா, காலைல 6 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, ராத்திரி 11 மணி 12 மணி ஆகும் அது முடிச்சுட்டு போகிறதுக்கு. மூடவே மாட்டாங்க, அதுலேயே உட்காந்துருப்பாங்க. ஆவி ஆத்மா சரீரம் அதுக்கே ஒப்படுத்திருப்பாங்க. அப்படி இருக்கும். இந்த ஆள் செய்கிறது என்ன தெரியுங்களா, பைக்கில் எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு 11 மணிக்கு வந்து கடையை திறக்கிறது, அப்புறம் மதியானம் சாப்பிட போகிறேன்னு சொல்லி ஒரு 1:30 மணிக்கு விட்டுறது, திருப்பி சாப்பிட்டுட்டு வந்து 4 மணிக்கு ஆரம்பிக்கிறது, திருப்பி பார்த்தீங்கன்னா 6 மணி 6:30க்கு முடிச்சுட்டு சினிமாவுக்கு போயிடுது, இல்லைன்னா எங்கேயோ சுத்த போயிடுறது. அவங்க வீட்டுக்கு போனேன், இவங்க வீட்டுக்கு போனேன், கல்யாண வீட்டுக்கு போனேன். எங்கே வாய்க்கும், எங்கெங்க வாய்க்கும் சொல்லுங்க. காரிய சித்தி உள்ளவனா இருக்கணும்னு சொன்னா, உன் காரியம் சித்திக்கணும்னு சொன்னா, நீ கர்த்தரிடத்துல, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு, நீ அதை காரிய சித்தியை வாய்க்க பண்ணணும்னு சொன்னா, நீ உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சிறந்த முறையில் நிறைவேற்றணும். இல்லைன்னா இந்த கடை போல தான் இருக்கும். 3 மாசத்துல மூடிட்டு வந்துட்டாரு. பயங்கரமான கடன் அதுக்கு பிறகு. ஆமாம், ஏன்டா இந்த ஆள் விஷயத்துல தலையிட்டோன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வேணாம். நீ காரிய சித்தி உள்ளவனா இருக்கணும், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். முதல் குறிப்பு, காரியம் சித்திக்கணும். நீ என்ன காரியம் எடுத்து செய்யறியோ அது சித்திக்கணும். 2வது காரியமாக, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். இதுதான் செய்தியோட தலைப்பு. அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் அவனோடு இருக்கிறார்ன்றது அந்த எகிப்தியன் கண்டு, எகிப்தியன்னா அந்த போத்திபார் காண்றார். அதான் காரியம். The Lord was with Joseph and he became prosperous. First blessing. 2வது ஆசீர்வாதம் என்னன்னா, கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்றும் அவர் செய்கிற எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று எஜமான் காணணும். மற்றவங்க பார்க்கணும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறத. என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியல, கர்த்தர் உங்களோடு இருக்கிறத மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. நற்கிரியைகளினாலே, மற்றவங்களை மன்னிக்கிறதுனால, மற்றவங்களிடத்தில் அன்பு செலுத்துறதுனாலே, உன்னுடைய பிரசங்கத்தினாலே, உன்னுடைய வாழ்க்கையின் சாட்சியினாலே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறத மற்றவங்களுக்கு வெளிப்படுத்து. கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமான் கண்டு. எஜமான் என்னத்தை பார்க்கிறாரு, அந்த போத்திபார் அவர் என்னத்தை பார்க்கிறார், கர்த்தர் யோசேப்போடு இருந்ததை பார்த்தாரா இல்லையா? நம்மோடு இருக்கிறத மற்ற ஜனங்கள் பார்க்கணும். 2வது காரியம் தான். The Lord was with Joseph and his எஜமான்னு சொல்லும் போது இஸ் மாஸ்டர் இல்லையா, இஸ் மாஸ்டர் பிகேம் ஏ விட்னஸ். எஜமான் மாஸ்டர், he became a witness. எஜமான் காண்றார், கர்த்தர் நீங்க செய்யறது எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்றாருன்னு எஜமான் கண்டு இஸ் மாஸ்டர் விட்னஸ்ட். 2வது காரியம். 3வது காரியத்துக்குள்ளாக போகலாம். 5 காரியங்கள் சொன்னேன். 3வது காரியம் 39வது அதிகாரம் 5வது வசனம் 39:5. கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார், வீட்டிலே அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அதான், வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும், இல்லைன்னா போத்திபாருக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. 3வது ஆசீர்வாதம், the Lord blessed Potiphar because of Joseph. அதுதான் 3வது. 39வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க, அதுதான் காரியம். முதல் காரியம் சொன்னேன், கர்த்தர் காரிய சித்தி உள்ளவனாக கர்த்தர் யோசேப்பை வைத்திருந்தார். He was a blessing for himself. 2வது காரியம், கர்த்தர் அவன் எதை செய்தாரோ அதை வாய்க்க பண்ணினார், அதனால கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார்னு சொல்லி எஜமான் கண்டார். 3வது காரியம், காண்றது மாத்திரம் இல்லை, அங்கே கர்த்தர் அந்த எஜமான ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். மற்றவங்களோட வீடு உங்களால் ஆசீர்வதிக்கப்படும் வருகிற நாட்களில். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல, நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல, எங்கே வசிக்கிறீங்களோ அந்த இடத்துல,
எங்கே ஊழியம் செய்கிறீங்களோ அந்த இடத்துல, எந்த சபையில் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல, உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களுடைய சம்மந்தப்பட்டவர்களுடைய வீடுகளை கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். பிகாஸ் ஆஃப் யூ அதர்ஸ் வில் பி பிளஸ்ட். உங்கள் நிமித்தமாக மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீங்கள் சொல்லுவீங்க, குழந்தை இல்லாத ஒரு வீட்டுக்கு போவீங்க, இந்த வீட்டுக்கு சமாதானம், ஒரு சின்ன ஜோம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் போகும்போது ஒரு குழந்தை இருக்கும். அதான் வியாதிப்பட்டு இருப்பாங்க, வியாதியாக இருப்பதில்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாம், எகிப்தியருக்கு வர பண்ணின வாதைகள் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன் அப்படி சொல்லிட்டு வந்துடுவீங்க. ஒரு ஜோமெண்ட் வந்துடுவீங்க. கர்த்தர் எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதிப்பார். எகிப்தியன் சொல்லும் போது அது இஸ்ரவேலன் அல்ல, அது புறஜாதி. அவங்களுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் ஆசீர்வதித்தார். யோசேப்பினும் போது அது அவர் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறார், அவர் எபிரேய புருஷனாக இருக்கிறார். கர்த்தர் யோசேப்பின் நிமித்தமாக கர்த்தர் எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். மற்றவங்க உங்களால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இதுதான் உண்மை. இது இந்த மாதம் நடக்கும். ஆகஸ்ட் 2026 இது நடக்கும். காரிய சித்தி உள்ளவனாக இருப்பீங்க. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். மூன்றாவது, எகிப்தியன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாலாவது ஒரு காரியத்துக்குள்ளாக கடந்து போகலாம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படியாக வைத்தார். தயவு, மற்றவங்களுடைய கண்களில் உங்களுக்கு உங்கள் சார்ந்தருக்குள்ள தயவு கிடைக்கும். நாலாவது ஆசீர்வாதம், ஃபோர்த் ஃபோல்டு பிளெஸிங். அதான் கர்த்தர் அங்கே சொல்கிற காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தா, அங்கே கர்த்தர் அங்கே யோசேப்பின் மீது கிருபை வைக்கிறாரு, சிறைச்சாலை தலைவன் அங்கே இரக்கம் வைக்கிறாரு, இல்லைன்னு சொன்னால் தயவு வைக்கிறார். ரெண்டு காரியம், கர்த்தருடைய கிருபை யோசேப்பின் மீது, சிறைச்சாலை தலைவனுடைய தயவு யோசேப்பின் மீது. முதல்ல கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைக்கணும். கர்த்தர் யோசேப்பின் மீது இரக்கம் வைத்து, இல்லைன்னா கிருபை வைத்து, the Lord showed his mercy and grace upon Joseph. யோசேப்புக்கு கர்த்தர் வைக்கிறது கிருபை. அந்த கிருபை அங்கே இருக்கிறதுனால சிறைச்சாலை தலைவன் சம்பந்தமே இல்லாத ஆள் இல்லையா. ஆசீர்வாதத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, கர்த்தர் அங்கே சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்க கர்த்தர் வைத்தார். அங்கே யோசேப்பு மீது கர்த்தர் கிருபையும் இரக்கமும் வைத்தார். கிருபையும் இரக்கமும் மேலே இருக்கிறதுனால அங்கே தயவு, நீங்கள் எங்கே போய் எதை கேட்டாலும் அவங்க உங்களுக்கு தயவு வைப்பாங்க. அதிகாரிகள் உங்களுக்கு தயவு வைப்பாங்க, ஸ்கூலில் உங்களுக்கு தயவு வைப்பாங்க, எது இருந்தாலுமே ஒரு தயவு இருக்கும். கடைசி காரியமாக 5வது குறிப்புக்குள்ளாக கடந்து போகலாம். 5வது குறிப்பு ஆதியாகமம் 39:23. கர்த்தர் அவனோடு இருக்கிறார், அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். நீங்கள் வாட் எவர் யூ டூ த லார்ட் பிளஸ்ட் இட். நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்யலாம், கூடவே வேலை செஞ்சுன்னு இருக்கலாம், ஒரு டீச்சராக இருக்கலாம். கர்த்தர் உங்கள் டீச்சர் வேலையும் ஆசீர்வதிப்பார், ஊழியத்திலையும் ஆத்துமாக்களை கொடுத்து அற்புதங்களை செய்வார். ஒருவேளை நீங்கள் ஒரு வியாபாரம் செய்யலாம், அதோடு சேர்ந்து ஊழியத்தையும் செய்துன்னு இருக்கலாம். கர்த்தர் ஊழியத்திலேயும் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, அதே நேரத்தில் உங்களுடைய வியாபாரத்திலையும் நல்ல ஒரு செல்வ செழிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். எதை செய்தாலும், ஊழியம் செய்தாலும் சரி, வியாபாரம் செய்தாலும் சரி, தொழில் செய்தாலும் சரி, ஒரு வேலையில் இருந்தாலும் சரி, ஒரு குடும்ப தலைவியாக இருந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ஒரு குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பை, ஒரு பெரிய மாபெரும் பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குறதுல கர்த்தர் எது இருந்தாலும் சரி, கர்த்தர் நீங்கள் எதை செய்தாலும், வாட் எவர் யூ டூ, கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஒன்றும் குறைவுபட்டு போகாது. கர்த்தர் இதுதான், நீங்கள் வாட் எவர், நீங்கள் எதை செய்தாலுமே முழு மனதோடு செய்யுங்க. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுவது எதோ அதை உன் பலத்தோடு செய். பிரசங்கி 9வது அதிகாரம் 3வது வசனம். எது இருந்தாலும் சரி, அது முழு பலத்தோடு முழு மனதோடு கர்த்தரை நம்பி அப்படியாக முதலீட்டு போட்டு செய்யுங்க. கர்த்தர் அதுக்கு எதை செய்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவங்க அதை செஞ்சாங்க, ஒன்றும் சித்திக்கலை, அப்படி இல்லை, அப்படி போகாது. ஆமாம், என்ன வியாபாரம் வேணாலும் செஞ்சாலும் கர்த்தர் அதில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, 5 ஆசீர்வாதம் பார்த்தோம். முதல் காரியம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவர் காரிய சித்தி உள்ளவனாக மாறினார். He was a blessing for himself. 2வது, கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்று அந்த எகிப்தியன் கண்டு
ஆமாம், அதர்ஸ் வேர் விட்னஸிங் கிரைஸ்ட் இன் த, இல்லைன்னா ஜீசஸ், இல்லைன்னா த லார்ட் இன் த லைஃப் ஆஃப் ஜோசப். யோசேப்புடைய வாழ்க்கையில் தேவனை பார்த்தாங்க. மூன்றாவது காரியமாக அங்கே கர்த்தர் அங்கே எகிப்தியன் வீட்டை, யோசேப்பின் நிமித்தமாக கர்த்தர் எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். அதர்ஸ் ஆர் பிளஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜோசப். யோசேப்பின் நிமித்தமாக மற்றவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அடுத்தது, சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி, எல்லார் கண்ணிலையும் தயவு கிடைச்சது இல்லையா, அதை கர்த்தர் அங்கே கிருபை வைத்தார். அதான் நாலாவது. ஐந்தாவது, யோசேப்பு எதை செய்தாலும் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். இந்த 5 ஆசீர்வாதங்கள் இந்த மாதம், ஆகஸ்ட் மாதம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யோசேப்பின் 5 ஆசீர்வாதங்கள் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்ற செய்தி மூலியமாக இதை பார்த்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் மேனன்னு ஒரு பேரை பார்க்குறேன். நீங்கள் ஒரு மலையாளியாக இருக்கிறீங்க, கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாக செய்கிறீங்க. உங்கள் பாதி நேரம் உங்கள் ஊழியம் அங்கே கேரளா பகுதியில் எர்ணாகுளத்தில் நடக்குது. மற்ற நேரம்லாம் இங்கே தமிழ்நாட்டில் கூட ஒரு 10 நாள் இருந்து ஊழியங்களை செய்கிறீங்க. உண்மையாக செய்கிறீங்க மேனன். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பின் ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நீங்கள் செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பூரண சம்பத் ராஜ் ஒரு பேரை பார்க்கிறேன். பூரண சம்பத் ராஜ், கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. நிறைய வியாபாரங்கள் செய்தீங்க, நிறைய தொழிலில் நஷ்டங்கள் வந்தது. அப்புறம் இப்போ எதுவுமே செய்யாதபடி உட்கார்ந்துருக்கீங்க. கொஞ்சோண்டு பணம் இருக்குது, எதில் முதலீடு பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. 3 நாள் உபவாசம் போடுங்க, கர்த்தர் உங்களுக்கு போதிப்பார், நடத்துவார். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். பூரண சம்பத் ராஜ், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒரு மகனுடைய பேரை நான் பார்க்குறேன், ஃபிலடெல்ஃபியா. உன் பேரை ஃபிலடெல்ஃபியா. கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு மகன், ஒரு 22 வயது உள்ள ஒரு மகன், பிலடெல்ஃபியா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படியாக ஒரு சபையோட பேரை உன் தகப்பனார் வைத்திருக்கிறாரு. கர்த்தர் இன்னைக்கு அந்த சபையின் ஆசீர்வாதங்களை நீ கர்த்தரிடத்திலிருந்து சுதந்திரித்து கொள்ளுவாய். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக நன்றி. ஒரு ஆளை பார்க்குறேன், கிட்னி கெட்டு போய் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஒரு நபர், ஒரு 35 வயது உள்ள ஒரு ஆள். நீங்கள் நினைக்கிறீங்க அது என்னமோ சூனியம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறையா சூனியத்தில் தாக்கப்பட்ட ஒரு சகோதரன். நீங்கள் ஒரு 35 இயர்ஸ், தேவன் பேர் சொல்ல வேண்டான்றதுனால சொல்லலை. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றுலலாம் ஒரே வலி, தாங்க முடியாத வலி. நீங்கள் சொல்கிறீங்க அது சூனியத்தோடைய தாக்குதல் தான். சூனியம் தாக்குதலும் இருக்குது. எல்லாத்த விட இப்போ அது எதை தாக்கியிருக்குன்னு சொன்னால் உன்னுடைய கிட்னியை தாக்கியிருக்கு. கர்த்தர் இன்னைக்கு ஒரு சுகமளிக்கிற வல்லமை அனுப்புறதுக்காக ஸ்தோத்திரம். சூனியம் அழிக்கப்படுகிறது, சுகம் உண்டாகிறது, கிட்னி மீண்டும் சகஜ நிலைமைக்கு வருது. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. அருள் பிரகாஷ், கர்த்தர் அருள் பிரகாஷ்னு ஒரு பேரை பார்க்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. பொருளாதாரத்தில் ரொம்ப பின்னடைந்து போயிருக்கிறீங்க, பயந்து போயிருக்கிறீங்க. குடும்பத்தை எப்படி நடத்துவோன்றது தெரியாதபடிக்கு சில தவறான டிசிஷன்களை எடுத்ததுனால அருள் பிரகாஷ் கஷ்டப்படுறீங்க. கர்த்தர் இன்னைக்கு அது எல்லாத்தையும் மன்னித்து கர்த்தர் உங்களுக்கு மீண்டுமாய் இன்னைக்கு தேவையான பொருளாதாரத்தை கர்த்தர் இன்னைக்கு என்ன செய்தால் உங்கள் வாழ்க்கையை தப்பித்து கொள்ளுமோ அதுக்கு வேண்டிய காரியங்களை செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் காணப்படட்டும். ஒரு மனிதனை பார்க்குறேன், எதுக்காகன்னு தெரில, தேவையில்லாமல் விசிலட்சினே உட்காந்துருக்கிறீங்க. கர்த்தர் அது நல்லதுக்கு இல்லை. அது வெளியே போகும்போது உங்களுக்கு நிறைய பாதிப்பை கொண்டு வரும். கர்த்தர் உன்னை திருத்திக்கொள். கையில் ஒரு விசில் வாங்கி வச்சிருக்கிற, ஒரு 15 ரூபா விசில். அதை எப்போ பார்த்தாலும் வீட்லேயும் சரி வெளியும் சரி அப்படியாக அடிச்சுன்னு இருக்கிற. அது பரிசுத்த ஆவியானவருக்கும் விருப்பம் இல்லை. அது வெளியே இருக்கிற ஜனங்களுக்கும் அது அவ்வளோ சரியாக படலை. அது ஏன்றது எனக்கு தெரியல. அதை இன்னையோடு அதை நிறுத்திக்கொள்ள, அந்த பழக்கத்திலேருந்து வெளியே வா. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு முக்கியமாக யாரோ ஒரு பிறந்த குழந்தைக்கு ஒரு பேரை, ஒரு அரசியல் தலைவரோட பேரை வச்சிருக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு அதில் தேவன் இன்னைக்கு சொல்கிற காரியம், அரசியல் தலைவரோட பேரை வைக்கிறதுல தேவனுக்கு விருப்பம் இல்லை. நீ ஒரு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு நீ ஒரு தீர்க்க தரிசன வரத்தை பெற்று ஊழியம் செய்கிற ஒரு அன்பு சகோதரி. உனக்கு யாரோ சொன்னாங்க இந்த பேரை வை, இன்னைக்கு இதுதான் நடுவில் ஓடின்னு இருக்குது. அந்த அரசியல் தலைவரோட பேரை வச்சுட்டீங்கன்னா அதே மாதிரி அவனும் அரசியலில் வந்துடுவான். அரசியல் தலைவனாக மாறணுன்றது விருப்பம் இல்லை. கர்த்தருக்கு அவன் ஒரு ஊழியக்காரனாக வரணும்னு சொல்லிட்டு மோசேன்னு ஒரு பேரை வைன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எதிர்த்து நின்னா அதுக்கு வேண்டிய காரியங்களை நீ அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 2 காரியத்தை சொல்லணும். AAAT
அஸ்பனாஸ் அனாயிண்டட் ஆன்சரிங் டைம் அடுத்த மாதம் செப்டம்பர் மாதத்தில் ரெண்டாவது சனிக்கிழமை செயின்ட் மார்க்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மத்தியானம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஒரு பைபிள் எக்ஸாம். இப்போ ஆகஸ்ட் மாதம், அடுத்த மாதம் செப்டம்பரில் அது நடக்கும். ஒரு பைபிள் எக்ஸாம், கிஸ் இல்லை, 3 மணி நேரம் நடக்கும். அதில் படிச்சுன்னு வந்து கலந்து கொள்ளுங்கள். எதுக்கும் நேரம் செலவு பண்ணுறோம், பைபிளுக்கும் கர்த்தருக்கும் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணுவோமே. ஆமே. அது அது மாத்திரம் இல்லை, இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறவங்க எட்வின் மாமாவுடைய குடும்பத்தினர். ஆமாம், இன்றைக்கி எட்வின் மாமா நம்ம மதியில் இல்லை. அவங்க மூலிமா நான் பெற்றுக்கொண்ட நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் ஜெபங்களும் நிறையா இருந்தது. ஆனால் அவங்க குடும்பத்தார் அதை என்னை மறக்காதபடிக்கு, அது சுரேஷ் அண்ணனா இருந்தாலும் சரி, அது ஜெயராணி அக்காவாக இருந்தாலும் சரி, அவருடைய பிள்ளைகள் கிளெமெண்ட்டு, அதே நேரத்தில் ஏஞ்சலின், பிரிஸ்டன், அதே நேரத்தில் ரித்திகா, சாமியல், கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அவங்க வாழ்க்கையில் நிறைவாய் காணப்படுவதாக. இந்த ஊழியத்துக்காக எனக்காக என்னெல்லாம் செய்திருக்காங்களோ அவங்களுடைய ஜெபங்கள் எனக்கு அதிகமாக இருக்குது. குறிப்பாக என்னை பல இடங்களில் கொண்டு போயிட்டு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க பெருங்குளத்தை சார்ந்தவங்க. குறிப்பாக தாம்பரம் மீட்டிங் எல்லாத்துக்குமே அங்கே ஜெயராணி அக்கா வந்து எனக்காக உற்சாகப்படுத்தி இருக்கிறாங்க. காணிக்கை எல்லாம் கொடுத்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறாங்க. அவர்களையும் அவங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இப்போதும் கூட ஒரு சிறிய செய்தியை அதே ஆதியாகமும் 39ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட பேசும். முதலாவது செய்தியில் கர்த்தர் எங்களோடு பேசினீர். இந்த செய்தியிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசும். நீர் விரும்புவதை நீர் பேசும்படியாய் அடியான் என்னை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆதியாகமம் 39:9ஆம் வசனத்திலிருந்து ஒரு செய்தியை உங்களுக்கோடு கொண்டு வருகிறேன். தேவனுக்கு விரோதமான பாவம், சின் அகன்ஸ்ட் காட். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் என்று யோசேப்பு குறித்து வேதம் சொல்கிறது. இதனுடைய பின்னணியும் 7ஆம் வசனத்தில் இருக்கிறது. யோசேப்பு போத்திபார் வீட்டிலே அடிமையாக போய் அவனோடு கூட கர்த்தர் இருந்தபடியினாலே அந்த எஜமான் அவனை அந்த வீட்டுக்கே அதிகாரியாக்கி விட்டான். யோசேப்பு செய்கிற எதை குறித்தும் அவன் விசாரிப்பதில்லை. தான் உண்ணும் உணவை தவிர அவன் எதையும் விசாரிக்கவில்லை. அவ்வளவு நம்பிக்கை. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் என்று முதலாவது செய்தியில் கேட்டான். அப்படிப்பட்ட யோசேப்பு இடத்துல அந்த எஜமானாகிய போத்திபாருடைய மனைவி அவன் மேல் கண் போட்டு என்னோடு கூட சயனி என்று அவள் சொன்னாள். அப்போதுதான் யோசேப்பு இந்த பதிலை கொடுக்கிறார். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, என் எஜமான் எல்லாவற்றுக்கும் என்னை அதிகாரியாக வைத்திருக்கிறார். நீ அவர் மனைவியாய் இருக்கிறபடியினால் உன்னை தவிர மற்ற எதையும் அவர் எனக்கு விலக்கவில்லை. அப்படி இருக்க தேவனுக்கு விரோதமாக நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று யோசேப்பு கேட்கிறார். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று யோசேப்பு சொல்லுகிறார். How then can I do this great wickedness and sin against God? இவ்வளவு பெரிய பொல்லாங்கு என்று அவர் இதை குறிப்பிடுகிறார். அதனால்தான் அந்த செய்தி சொல்கிறேன். பெரிய தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம் இது. அதை அவர் சொல்லுகிறார், இவ்வளவு பெரிய பொல்லாங்கு, a great wickedness. யோசேப்பு அதை குறித்து அப்படித்தான் மதித்து வைத்திருக்கிறார். நம்மை குறித்து எப்படி, இப்படிப்பட்ட பாவங்களை குறித்து நம்முடைய அளவீடு என்ன? இது ஒரு பெரிய பாவம் என்று எடுக்கிறோமா? இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நிறைய ஜனங்கள் சொல்ல கேட்டிருக்கேன், இதெல்லாம் கார்ப்பரேட் வேர்ல்டில் இதெல்லாம் சகஜம். இன்றைக்கி இருக்கிற கார்ப்பரேட் வேர்ல்டில் இதெல்லாம் சகஜம். யாரும் யாரோடையும் சுற்றிக்கிட்டு இருக்கலாம். அப்படி அல்ல. வேதம் ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறது. வேதத்திற்கென்று ஒரு ஸ்கேல் இருக்கிறது, ஒரு அளவுகோல் இருக்கிறது. அப்படித்தான் அது பார்க்கப்படும். அந்த அளவின்படி தான் அளக்கப்படும். அதை வைத்து தான் நாம் நித்திய ஜீவனை அடைவது அல்லது நரகத்துக்கு போவது தீர்மானிக்கப்படும். ஆகவே இந்த விஷயத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது கார்ப்பரேட் வேர்ல்டு, இது நவீன காலம் அப்படி நம்ம சொல்ல முடியாது.
இதைத்தான் வேதம் இந்த யோசேப்பு மூலமாக நமக்கு சொல்லுகிறது பாருங்கள். இத்தனை பெரிய பொல்லாங்கு என்று யோசேப்பு ஏன் இதை சொல்லுகிறார்? திஸ் கிரேட் விக்கெட்னஸ் என்று அவர் சொல்லுகிறாரே, ஒய்? இத்தனை பெரிய பொல்லாங்கு, அது என்ன அப்படி பொல்லாங்கு? வேதத்தில் யாத்ராகம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. 10 கட்டளைகள் அதில் யாத்ராகம் 20ஆம் அதிகாரத்தில் முதல் 17 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான கட்டளை பாருங்க, விபசாரம் செய்யாதிருப்பாயாக. யூ ஷால் நாட் கமிட் அடல்டரி, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராம் 20 அதே 20ஆம் அதிகாரம் 17ல் அந்த பிந்திய பகுதியில் அந்த கட்டளையிலே ஒரு கட்டளை சொல்கிறது, பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக. நிறைய காரியத்தை இச்சியாதிருப்பாயாக சொல்லியிருக்கிறது. பிறனுடைய வீட்டை ஆகிலும் உன்னுடைய வேலைக்காரியானாலும் வேலைக்காரியானாலும் பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக. யூ ஷால் நாட் கவர் யுவர் நெய்பர்ஸ் ஒய்ஃப். பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக. 2 இடத்துல அது சொல்லப்பட்டிருக்கு அந்த 10 கட்டளையில். விபசாரம் செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை செய்யாதிருப்பாயாக. இந்த 2 இடத்துலையும் அது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆதியாகமும் 2ஆம் அதிகாரம் 24ல் தேவன் மனுஷனை படைத்த பொழுது ஆதாமுக்கு ஒரு ஏவாளை அவனுடைய விலாவிலிருந்து எடுத்து சிருஷ்டித்த பின்பு அவனை மனைவியாக கொடுத்த பின்பு கர்த்தரே இப்படி சொல்லுகிறார் 2:24, புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். and they shall be one flesh. அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இதுதான் பழைய ஏற்பாடு சொல்லுகிற காரியம். இதை யோசேப்பு அறிந்திருந்தாரா? யோசேப்பினுடைய காலத்தில் வேதாகம் எழுதப்படவில்லை. யோசேப்பினுடைய காலம் என்பது கிமு 3500 வருடங்கள், கிமு 1900 வருஷங்கள். அதாவது இன்றைக்கு 3900 வருடங்களுக்கு முன்பதாக. ஆபிரகாமின் காலம் 4000 வருஷம் இன்றையிலிருந்து. ஆபிரகாம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனாக 3வது ஜென்ரேஷனாக தான் இவர் வந்திருக்கிறார். ஏறத்தாழ இன்றிலிருந்து ஒரு 3900 வருடங்கள், கிட்டத்தட்ட 3850 3900 வருடங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த யோசேப்புக்கு நியாயப்பிரமாணம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்பொழுது மோசே மூலமாக தான் இந்த கிமு 1500ல் தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது மோசே மூலமாக. யோசேப்புக்கு அது தெரிந்திருக்க நியாயமில்லை. ஆனால் அது மனசாட்சியின் காலம், the age of consciousness, அந்த கான்சியஸ் டைம். அதெல்லாம் மனசாட்சியின்படி வாழ்ந்த காலம் அது. அவரவருடைய மனசாட்சியிலே இந்த பிரமாணங்கள் எழுதப்பட்டிருந்தது. விபசாரம் செய்யக்கூடாது என்பது அது தவறான ஒரு காரியம், அதை செய்யக்கூடாது என்பது அவர்களுக்கு தெரிந்துதான் இருந்தது. அதனால தான் யோசேப்பு சொன்னார். அவர்கள் முன்னோர்கள் ஆபிரகாம், அவருடைய தகப்பனாகிய யாக்கோபு, அவருடைய தாத்தாவாகிய ஈசாக்கு, அவருடைய தாத்தாவாகிய ஆபிரகாம் மூலமாக வாய் வழியாக நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கூட எல்லா காலத்திலையும் மனசாட்சி, கான்சியன்ஸ் எல்லா மனிதர்களுக்குள்ளும் வைக்கப்பட்டு தான் இருக்கிறது. ஆகவே தான் அந்த மனசாட்சியின்படி தனக்கு தன் முன்னோர்கள் சொன்னபடி, தன் பெற்றோர்கள் சொன்னபடி அவர் நீதியும் உண்மையுமாய் வாழ்ந்தபடினாலே தான் அவர் சொல்கிறார், இத்தனை பொல்லாங்கான காரியத்தை நான் செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமான இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று ஒரு யோசேப்பு சொல்லுகிறார் பிரியமானவர்களே. அதற்கு பிந்தின காலத்துல நீதிமொழிகள், வேதத்துல நீதிமொழிகள் 6:32 சொல்லுகிறது, திருமணத்தை மீறின உறவை குறித்து, ஸ்திரீயுடனே விபசாரம் பண்ணுகிறவன் மதிகட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான் என்று ஞானி சொல்லுகிறார். அதற்கு பிந்தின காலத்திலே, புதிய ஏற்பாடு காலத்தில் எபிரேயர் 13:4 பவுல் எழுதுகிறார், எபிரேயர் ஆக்கியனுடைய எழுத்தின்படி, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக, வேசிக்கள்ளரையும் விபசாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நியாய தீர்ப்பதற்கு இருக்கிறது. ஆகவே தான் யோசேப்பு விபசார பாவத்தை இத்தனை பெரிய பொல்லாங்கு என்றும் தேவனுக்கு விரோதமான பாவம் என்றும் சொல்லுகிறார். அவருக்கு அது மனசாட்சியிலே தெரிந்திருந்தது. மனசாட்சி அடித்து கொள்ளும், கான்சியஸ் ஸ்ட்ரிக்கன். நாம் ஏதாயிலும் ஒரு தவறு செய்யும் போது, அது எதுவா சிறிய தவறோ பெரிய தவறோ, நேர்மையாய் வாழ நினைக்கிறவர்களுக்கு மனசாட்சி அடித்து கொள்ளும். அதையெல்லாம் அடக்கி போட்டு மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர் என்று பவுல் சொல்லுகிறபடி வாழ்கிறவர்களுக்கு அடித்து கொள்ளாது. மனசாட்சியில அவர்களுக்கு எதுவும் தெரியாது. அவர்கள் எல்லாம் அதை அழுத்தி போட்டுருவார்கள். அந்த மனசாட்சி அழுத்தி வைத்திருப்பார்கள், அடக்கி வைத்திருப்பார்கள், அதை ஒடுக்கி வைத்திருப்பார்கள்.
ஆகவே அவர்களுக்கு பாவம் செய்வது ஒரு பொருட்டாகவே இராது. ஆனால் அதனுடைய பலன் நியாய தீர்ப்பு. அதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாமலும் இருப்பதாக வேசிக்கள்ளரையும் விபசாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்திலையும் கூட அதுதான் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் விபசாரம் முக்கியமான ஒரு பாவமாக இருக்கு. அவர்களெல்லாம் அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். பொய்யர், விபசாரக்காரர், சூனியக்காரர் இவர்களெல்லாம் அக்கினி கடலிலே பங்கடைவார்கள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது பிரியமானவர்களே. ஆகவேதான் யோசேப்பும் கூட அதை முன்னதாக அறிந்திருந்தபடினால் தேவனுக்கு விரோதமான பொல்லாங்கு, இத்தனை பெரித பொல்லாங்கை நான் செய்வது எப்படி என்று சொன்னார். அப்படித்தான் இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இரண்டாவது ஒரு குறிப்பு, பாவத்துக்கு விலகி ஓடின யோசேப்புக்கு கிடைத்த பலன் என்ன? அப்படி வாழ்ந்ததுனால என்னையா கிடைத்தது? சொல்லுகிறவர்கள் நாங்கள் கார்ப்பரேட் வேர்ல்டு இதெல்லாம் சகஜம் என்று சொல்லுகிறவர்கள், யாரோடு எப்படி வேணாலும் இருக்கலாம் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஒரு காரியம், அப்படியே வாழ்ந்தா என்ன கிடைக்க போகுது அப்படி நீங்க சொல்லலாம். ஆனா யோசேப்புக்கு என்ன கிடைத்தது தெரியுமா? அப்படியெல்லாம் வாழ்ந்தார். அதனால முதலாவது போத்திபாருடைய கண்ணில் தயவு கிடைச்சது. அப்புறம் இந்த பொய் குற்றச்சாட்டு சாட்டப்பட்ட பின்பு அவர் ஜெயிலுக்கு போனார். சிறைச்சாலையில் இருந்தபொழுது சிறைச்சாலைக்காரனுடைய கண்ணில் தயவு கிடைத்தது. அது போதுமா? சின்ன சிறைச்சாலையில் தானே இருக்கிறார். யோசேப்பு இரும்பிலே ஒடுக்கப்பட்டான். அவன் பிராணன் இரும்புக்குள்ளே சிறைச்சாலைக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட ஒரு நேரம் வந்தது. 30 வயது ஏறத்தாழ ஆகும் பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு முன்பதாக உயர்த்தப்பட்டான். தேவன் அவனுக்கு விசேஷ தரிசனங்கள், சொப்பனங்களை கொடுத்திருந்தபடினால் பார்வோனுடைய சொப்பனத்துக்கு யாரும் அர்த்தம் சொல்ல முடியாத சூழ்நிலையில யோசேப்பு மூலமாக கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார். அப்பொழுது பார்வோன் சொல்லுகிறதை பாருங்கள். ஆதியாகமம் 41:38 சொல்லுகிறது, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். 42 அதிகாரம் 41:42 பார்வோன் சொல்லுகிறான், பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன் 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய உயர்வு பாருங்க. பார்வோன் ஒரு எகிப்து சாம்ராஜ்யத்தினுடைய ராஜா. அப்படிப்பட்டவருக்கு தனக்கு அங்க இருக்கிற எகிப்தியரெல்லாம் விட்டுட்டார், மந்திரிகளெல்லாம் விட்டுட்டார். யோசேப்பை தனக்கு அடுத்த ஸ்தானத்துல வைத்தார், பிரதம மந்திரியாக மாற்றினார். அவனுக்கு எல்லா அங்கீகாரம் கிடைத்தது. அவருக்கு ராஜா கையில் இருக்கிற அந்த முத்திரை மோதிரத்தை கூட எடுத்து யோசேப்பினுடைய கையிலே போட்டுவிட்டு சொல்கிறார், தெண்டனிட்டு பணியுங்கள் என்று சொல்லி அவனுக்கு முன்பதாக எகிப்தியரை எங்கே அடிமையாக வந்தானோ அதே எகிப்தியர்கள், அடிமை கொண்ட எகிப்தியர்கள் அவனுக்கு முன்பதாக தெண்டனிட்டு பணியும்படி செய்தார். அப்படித்தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய விரும்புகிறார். இப்படிப்பட்ட பாவங்களுக்கு, துணிகரமான பாவங்களுக்கு விலகும் போது, வெறும் விசாரம் மாத்திரம் அல்ல, இப்படிப்பட்ட துணிகரமான பாவங்கள், பொய், கொலை, மோசமான குற்றம், ஏமாற்றுதல், வஞ்சகம், இப்படிப்பட்ட பல காரியங்களுக்கு, நம்பிக்கை துரோகங்கள், கொலை, பலவிதமான பாவங்களுக்கு நம் விலக்கி நம்மை காத்துக்கொள்ளும் போது தேவனுடைய தயவு நமக்கு கிடைக்கும். மற்ற மனிதர்கள் கண்ணில் தயவு கிடைக்கும்படி தேவன் செய்வார், நம்மை உயர்த்துவார். 3வது, பாவத்தில் விழுந்தவர்கள் தேவனிடம் இரக்கம் பற்றி மன்னிக்கப்படவும் அந்த பாவத்திலிருந்து விடுபடவும் தாவீது ராஜா சில ஆலோசனைகளை நமக்கு சொல்லுகிறார். சங்கீதம் 51 பத்சேபாளிடத்துல தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவரை பாவத்தை கடிந்து அவருக்கு உணர்த்தின பொழுது தேவனிடத்துல இரக்கம் பெறும்படிக்கு தாவீது உடனடியாக ஒரு சங்கீதத்தை எழுதி வைத்தார். இதற்கு ஒப்பான ஒரு சங்கீதத்தை நாம் அறியும். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு அவர் எழுதி 3000 வருடங்களுக்கு பின்பும் இன்றைக்கு வரைக்கும் ஜனங்கள் ரட்சிப்படையும்படிக்கு செய்கிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது. முக்கியமாக பாவத்தில் விழுந்து தங்கள் ஊழிய அழைப்பை இழந்து போன ஊழியர்கள், விசுவாச அழைப்பை இழந்து போன விசுவாசிகள், ரட்சிப்பை இழந்து போனவர்கள், அபிஷேகத்தை இழந்து போனவர்கள், ஊழியத்தை இழந்து போனவர்கள், கிருபைகளை இழந்து போனவர்களுக்கு இது ஒரு எச்சரிப்பு மாத்திரமல்ல, அதிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு வழியை தாவீது இங்கே சொல்லி வைத்திருக்கிறார் பாருங்கள். அதுதான் அங்கே முக்கியம். சங்கீதம் 51:4 சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். இது ஒரு பாவ அறிக்கையின் சங்கீதம்.
தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பதாக பொல்லாங்கானது நடப்பது. யாரோ ஒரு மனுஷனுக்கு அல்லது அவளுடைய கணவனுக்கு செய்த துரோகம் மாத்திரமல்ல, தேவாதி தேவனுக்கு முன்பதாக பொல்லாங்கானதை நான் நடப்பித்தேன். உம்முடைய கண்களுக்கு முன்பதாக நான் பாவம் செய்தேன் என்று தன் பொல்லாங்கை, இந்த பொல்லாங்கு என்று தான் அங்கேயும் அவர் சொல்லுகிறார். விக்கெட்னஸ் என்று யோசேப்பு சொல்லுகிறார். அதே விக்கெட்னஸ் தான் தாவீது அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்கிறார். இதை நான் செய்தேனே என்று அறிக்கை இடுகிறார். அதே சங்கீதம் 51:9 அவர் சொல்லுகிறார், என் பாவங்களை பாராதபடிக்கு உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி போடுவீராக என்று கெஞ்சுகிறார். என் பாவங்களை பாராதிரும், உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்காதிரும், என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியறணும். இதை கேட்கும் பொழுதே, ஒருவேளை தேவனுடைய முகம் உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்குமானால், தேவனை காணாதபடிக்கு நீங்கள் உங்களுடைய அபிஷேகத்தை இழந்து போயிருந்தால், இந்த சங்கீதத்தை வாசித்து நீங்கள் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதே சங்கீதம் 51:10 சொல்லுகிறது பாருங்க, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும் என்று தாவீது கெஞ்சுகிறார். சுத்த இருதயத்தை எனக்குள்ளே தாரும் சுவாமி, நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும். ஒரு மனதா இருக்குல்ல, ஒரு மனமா இல்லை, அது அலசடிப்படுகிறது, பாவங்களுக்கு இழுக்கப்படுகிறது, செல்போன்களுக்கு அடிக்ஷன் ஆக்குகிறது, தேவையில்லாத காரியங்களில் இழுக்கப்படுகிறது. ஆகவே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும் என்று நாம் கேட்போமாக. அதே சங்கீதம் 51:12 சொல்லுகிறது, உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இழந்து போன ரட்சிப்பு, இந்த பாவத்துக்கு உட்பட்ட போது தன்னுடைய ரட்சிப்பை தாவீது இழந்து போனதை உணர்ந்தார். ஆகவே உம்முடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகம் இழந்து போயிருந்தார். குற்ற உணர்வு வரும்போது ரட்சிப்பையும் இழந்து குற்ற உணர்வினால் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார், இரட்சண்யத்தின் சந்தோஷம், ரட்சிப்பை திரும்பவும் புதுப்பித்த பின்பு அந்த சந்தோஷம் திரும்பி வரும். ஆகவே நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். அந்த பாவ அறிக்கையை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், பாவ மன்னிப்பை பெறுவதற்கு வேதம் சொல்லுகிற ஒரு சில ஆலோசனை, ஒரு 3 வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 51:7 அதே தாவீது சொல்கிறார், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். ஈசோப்பினால் சுத்திகரியும். தாவீதின் காலத்துல இயேசுவின் ரத்தம் சிந்தப்படவில்லை. தாவீது வாழ்ந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் 1000 வருடங்களுக்கு முன்பு, கிமு 1000 வருடங்களுக்கு பின்பு அவருடைய சந்ததியிலேயே பேர் எழுதப்பட்ட கிறிஸ்து ஆகிய மேசியாவாகிய இயேசு வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ரட்சித்தார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. ஆகவே தாவீது சொல்லுகிறார், ஈசோப்பினால் என்னை கழுவும். அந்த காலத்தில் சுத்திகரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஈசோப்பினால் என்னை கழுவி அருளும், பாவம் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்கிறார். நமக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நமக்கோ அப்படி அல்ல. சுத்திகரிப்பதற்கு இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. ஆகவே தான் யோவான், திவ்ய வாசகனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்கிறார், அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிறார். எப்படி சுத்திகரிக்கும்? அந்த 9ஆம் வசனத்தில் சொல்கிறார், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உடையவராய் இருக்கிறார். யார் கிறிஸ்து இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் என்று விசுவாசித்து நாம் செய்த பொல்லாத பாவங்கள், அது விபசாரமாக இருக்கலாம், கொலையாக இருக்கலாம், எப்படிப்பட்ட காரியங்களாகவும் இருக்கலாம், நம்பிக்கை துரோகங்களாக இருக்கலாம், அவைகளுக்கு மன்னிப்பு வேண்டும் என்று கேட்கிறார்களோ, முதலாவது தேவனிடத்தில் நம்முடைய பாவத்தை சொல்லி, அதான் அறிக்கையிடுவது என்பது, பாவத்தை சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுது அவருடைய பரிசுத்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதே, அந்த ரத்தத்தை அவர் நம் மீது தெளித்து நம்மை சுத்திகரிப்பார். அதுதான் சுத்திகரிப்பு. தாவீது அந்த சுத்திகரிப்பை அப்போது மூடலாக பெற்றுக்கொண்டார், ஆண்டவரிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவின் ரத்தமே நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த சுத்திகரிப்பை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு விரும்புகிறார். அப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன தருவார்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25 அவர் சொல்லுகிறார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு அளித்த வாக்கு தத்தமாக இருக்கிறது. நித்திய ஜீவன், மரித்த உடனே நம்முடைய ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்கு போய் அவரோடு கூட வாழும். அப்படி இல்லாத, இதெல்லாம் சகஜம் என்று பாவத்திலே மூழ்கி பாவத்திலே மரிக்கிறவருடைய ஆத்மாவோ
கீழே இருக்கிற பூமிக்கு மையத்தில் இருக்கிற பாதாளத்துக்கு போய் அக்கினி கடலிலே அது வேகும், அது வேதனைப்படும். நித்திய அழிவு, நித்திய காலமாக அது அங்கே வேதனைப்படும். இதைத்தான் விதம் உணர்த்துகிறது. யோசேப்பு நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் நமக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் ஆண் பெண் என்று வித்தியாசம் இல்லாமல் 2 பேருக்கும் தான் இது. ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். ஏறத்தாழ 3850 வருடங்களுக்கு முன்னதாக வாழ்ந்த யோசேப்பு இன்றைக்கும் நமக்கு ஒரு ரோல் மாடல், முன்மாதிரியாக இருக்கிறார். அவரை பின்பற்ற வேண்டும். ஒருவேளை பாவத்தில் விழுந்து கிடந்து இனி நமக்கு வாழ்க்கை இல்லை, ஊழியம் இல்லை, அபிஷேகம் போயிட்டு, ரட்சிப்பு போயிட்டு என்று திரும்பவும் முரட்டிடத்தில் இருப்பீர்களானால் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஆத்மாவை அவருக்கு முன்பதாக கொண்டு வந்து, என் கரையை நீக்கி என்ன கழுவும் சுவாமி, நான் பாவம் செய்தது உண்மைதான் என்று ஒத்துக்கொண்டு அவரிடத்துல ஜெபத்தில் மன்னிப்பு கேட்போம். கர்த்தர் உங்களை மன்னிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இதோ இந்த செய்தியை கேட்டு இப்போதும் கூட தங்கள் மனசாட்சியிலே குத்தப்பட்டு உணர்வடைந்து, நான் இந்த எந்த நிலைமையிலிருந்து விழுந்தேனோ பழையபடி நான் பழைய நிலைமைக்கு, பழைய ரட்சிப்பை பெற்று அபிஷேகத்தை பெற்று ஊழியம் செய்ய வேண்டும் தேவனுக்கு, அல்லது ஒரு நல்ல விசுவாசியாக இருக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் கூட இப்பொழுது நினைத்தரலாம். யோசேப்பை போல அவருடைய வாழ்க்கையை தூய்மையாக்கும். தாவீதை போல திரும்பவும் கூட அவருடைய கழுவி ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் அவர்களுக்கு தாரும். 1 யோவான் 1:7 மற்றும் 9 சொல்லியிருக்கிறபடி அவர்கள் தங்கள் பாவங்களை உனக்கு முன்பதாக சொல்லுகிறபடியினால் கர்த்தர் அவர்களை மன்னிப்பீராக. மன்னிப்பு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் மன்னிப்பை கட்டளையிடுவீராக. அவர்களை மீட்டுக் கொள்வீராக. உங்களுடைய தூய ரத்தத்தினால் கழுவுவீராக. திரும்பவும் அவர்கள் இழந்து போன ரட்சிப்பு, திரும்பவும் இழந்து போன அபிஷேகம், இழந்து போன ஊழியம், கிருபை வரங்களை கொடுத்து அவர்களை பயன்படுத்தும், அவர்களை ஆசீர்வதியும். கர்த்தர் அப்படியே செய்கிற தயவுக்காக நன்றி. உமக்கே துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். நான் ஜெயக்குமார் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருப்பீர்களாக. ஆமென்.